இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்டினுடைய 24வது அகில இந்திய மாநாடு மதுரையில் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டிற்காக காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை, அதாவது இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 850 பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருக்கின்றனர். இதையடுத்து பொது மாநாட்டில் சிபிஐ, சிபிஐஎம், சிபிஐஎம்எல் இது போன்ற கட்சியினுடைய தலைவர்கள் பங்கேற்று வாழ்த்தி பேசினார்கள். இந்த மாநாட்டில் பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட்டு அது மட்டுமல்லாமல் பல்வேறு தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட இருக்கிறது. மாநாட்டின் கடைசி நாளான அதாவது ஏப்ரல் 6ஆம் தேதி மிகப்பெரிய செந்தொண்டர் பேரணியுடன் இம்மாநாடு நிறைவடையும் என்பதையும் தெரிவித்திருக்கின்றனர். இங்க இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகள் மாதிரியான மாநாடு இல்லாமல் சிபிஎம்னுடைய மாநாடு எப்போதும் சற்று வேறுபட்டே இருக்கும் என்று சொல்லலாம். ஏனென்றால் இங்கு பங்கு பெறக்கூடிய பிரதிநிதிகள் தான் அக்கட்சியினுடைய அகில இந்திய செயலாளர்களையே தேர்வு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்கப்படுகிறது. மதுரை முழுவதுமே செங்கொடியாலும் தோரணங்களாலும் பல்வேறு விளம்பரங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. பியாண்ட் ஹெட்லைன்ஸ் மீடியாவுக்காக ஒளிப்பதிவாளர் டேனியுடன் செய்தியாளர் ஐஸ்வர்யா.